ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேவிங்ஸ். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மயில் நீல கலர் சில்க் சாரீக்கு லைனிங் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வயலட் கலந்த இந்த நீல கலர் சாரீக்கு ரெட் கலரில் ப்ளவுஸ் வச்சுருக்கு. இந்த ப்ளவுஸை நம்ம இப்போ சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் சின்ன பார்டர், ஒரு பக்கம் பெரிய பார்டர் இந்த ப்ளவுஸுக்கு இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு 20 இன்ச்சு உடம்பும் இறக்கம் 15.5 இன்ச்சு வச்சுருக்கு. இந்த 20 இன்ச்சு உடம்புக்கு கூட 2 இன்ச்சு எடுத்து உடம்பு சுற்றளவு 22 இன்ச்சு நம்ம வைக்கணும். பாருங்கள், 22 இன்ச்சு இறக்கம் 15.5 இன்ச்சுக்கு 17, 15.5 + 1.5 சமம் 17 இன்ச்சு நம்ம இறக்கத்துக்கு வைக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லைனிங் துணியை எடுத்துக்கிடுவோம். எடுத்து கரை பகுதி இறக்கத்துக்கும் உடம்பு பகுதி நேர் பீஸில் நம்ம போட்டு தைக்க போகிறோம். இப்போ லைனிங் துணியும் 22 இன்ச்சு நம்ம எடுக்க போகிறோம். 20 இன்ச்சு உடம்புக்கு 22 இன்ச்சு எடுக்க போகிறோம். லைனிங் துணியும் அந்த சாரியோட அந்த சில்க்கு மெயின் பீஸும் ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். லைனிங் பீஸ் கூடுதல் அளவெல்லாம் நான் எடுக்கலை, ஒரே அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம முதல்ல கட் பண்ணும்போதே 2 அளவும் ஒரே அளவாட்டே நம்ம கட் பண்ணிக்கிடலாம். 22 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இது லைனிங் கூடுதல் அளவு இருக்கிறதுனால இறக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம 2 அடி தான் மடித்து அந்த உடம்பளவுக்கு தக்கன மடிக்க போகிறோம். பாருங்கள், அந்த கரை பகுதி உயரத்துக்கு ப்ளவுஸுக்கு இறக்கத்துக்கும் உடம்பு பகுதியை நம்ம நேர் பாதியாக மடக்கியிருக்கோம். மடக்கி நமக்கு எவ்வளோ இறக்கம் தேவை அப்படிங்கிறத 15.5 + 1.5 சமம் 17 இன்ச்சு நான் இறக்கத்துக்கு எடுத்திருக்கேன். தையல் தும்பு 1.5 இன்ச்சு வச்சுருக்கு. இந்த 17 இன்ச்சு மார்க் பண்ணி மீதி இது 1 மீட்டர் லைனிங் எடுத்து வந்ததுனால ஒரு 15 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு மீதி அந்த 15 பாயிண்ட்டையும் அங்கே கட் பண்ணி நம்ம பட்டிக்கு யூஸ் ஆகும். அடிஷ்னல் பீஸ் கொடுக்கறதுக்கு, திக்னஸ்க்காக கொடுக்கறதுக்காக நான் அதை கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், போல்டு சைடு கழுத்து சுற்றளவெல்லாம் வரும். வெட்டு பகுதி பட்டி வரக்கூடிய அந்த இறக்கம் கீழ்ப்பகுதி ப்ளவுஸுங்களோட எட்ஜு தான் அந்த வெட்டு பகுதி வரும். போல்டு பகுதி கழுத்து சுற்றளவு ஷோல்டர்லாம் வரக்கூடிய பகுதி. இந்த ப்ளவுஸ் துணி நமக்கு துணி அளவு குறைஞ்சதுனால இந்த பட்டிக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ் நமக்கு கரெக்டாக இல்லை. நான் அதனால் முன் கப்புக்கு மட்டும்தான் அந்த மெயின் பீஸ் துணி வச்சுருக்கேன். பட்டிக்கு அந்த கைப்பகுதி போக மீதி இருக்கிறத நம்ம அந்த மெயின் பீஸ் துணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ முன் கப்பு நம்ம அளவு வைக்கணும். அந்த முன் கப்பு பகுதிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு துணி மட்டும்தான் நம்மகிட்ட மெயின் பீஸில் இருக்குது. 13 இன்ச்சு முன் கப்பு துணிக்கு அளவு வச்சுருக்கு. வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஒரு லைன் மார்க் போட்டாச்சு. அடுத்ததாக ஓப்பன் சைடு 13ல் 1.5 குறைச்சிருக்கு. இடுப்பு சைடு 2 இன்ச்சு குறைச்சிருக்கு. முன் கழுத்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது பின் கழுத்து 9 இன்ச்சு வைக்கிறோம். அடுத்தது கழுத்து சுற்றளவு 2 இன்ச்சு, ஷோல்டர் 3.5. ஆம்கோல் அளவு உடம்பு சுற்றளவில் 4ல் 1 பங்கு தான் ஆம்கோல் அளவு. அந்த 5 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த 2 இன்ச்சிலேருந்து மேலே நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம்.
அடுத்ததாக இந்த 20 இன்ச்சு உடம்பில் நேர் பாதியில் நம்ம வந்து 5.5 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி 1.5 இன்ச்சு அந்த ஜாயின் பண்ண இடத்துல அந்த டேனிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த 5.5 இன்ச்சு 22 இன்ச்சில் 11 இன்ச்சு ஒரு பக்கம் இருக்கும். அந்த 11ல் பாதி எடுத்து நம்ம அந்த பட்டி எப்படி க்ராஸில் வரங்க தான் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பட்டி வந்து அரை வட்ட ஷேப்பில் வரணும். அதுக்காக நம்ம டாட் போட்டுக்கிடலாம் மார்க் பண்ணி. மார்க் பண்ணும்போது எல்லா அளவுமே நம்ம வந்து ஒரேடியாக மார்க் பண்ணிடணும். முதல்ல இந்த ஆம்கோல் வந்து கட் பண்ணுறேன். பின் கைக்குழி வந்து 4 பீஸையுமே சேர்த்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கழுத்து சுற்றளவு நம்ம 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 2 இன்ச்சியை கட் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கல நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தங்கம் சீவிங்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக முன் கழுத்து வந்து நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பட்டி வந்து நம்ம கட் பண்ணுறோம். பட்டி வந்து அடுத்தால கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பட்டி வந்து நம்ம கட் பண்ணுற பிறகு அதில் அந்த பட்டிக்கு மெயின் பீஸ் இல்லை. நம்ம வந்து மெயின் பீஸில் வந்து கை துணியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். கை துணி தச்சு போக மீதியில் சாரீ அட்டாச்சு ப்ளவுஸில் வந்து நிறைய துணி வந்து இருக்காது. பாருங்கள், முன் கழுத்து ஆம்கோல் அளவு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு துணி தர மாட்டாங்க. நம்ம இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சின்ன டிப்ஸுகளை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பட்டிக்கு துணி இல்லாத எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்லுறேன். அடுத்தது பின் கழுத்து வந்து இதுக்கு ஸ்டார் நெக் தான் நான் வைக்கேன். அடுத்ததாக ஷோல்டரை நம்ம முன் துண்டு பின் துண்டு அப்படிங்கிற கணக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பின் கழுத்து. அடுத்தது ஆம்கோல். என்ன முன் துண்டை வந்து முன் கைக்குழி முன் துண்டை மட்டும் எடுத்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் எடுத்து நம்ம வந்து முன் கைக்குழி கட் பண்ணிக்கிடலாம். பின் கைக்குழியை விட மின் கைக்குழி குழிஞ்சு வர்றதுனால நம்ம பின் 2 கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு முன் கைக்குழி மட்டும் ஒரு அரை இன்ச்சு நம்ம இப்போ குளிச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. பாருங்கள், இது வந்து பின் துண்டு, இது முன் துண்டு, அடுத்ததாக பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. முன்துண்டு லைனிங் மேலே நம்ம இந்த துணியை வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். கப்பு ஷேப்பாக வர்றதுக்கு அந்த கப்பு வந்து டஃப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கப் ஷேப்பிங் வர்றதுக்காக நம்ம டாட் போட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். 20 இன்ச்சு உடம்புக்கு 22 இன்ச்சு வச்சுருக்கு, 2 இன்ச்சு தையல் தும்பு. இருபத்தி 2 இன்ச்சு உடம்புக்கு நம்ம 4 இன்ச்சு இந்த துணியை மடக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து 20 இன்ச்சு உடம்புக்கு 3.5 இன்ச்சு தான் மடக்கிருக்கு. அந்த ஓப்பன் சைடில் இருந்து இந்த துணியை வந்து நம்ம லைனிங் துணி மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன். லைனிங் துணியில் தான் மார்க் பண்ண போகிறேன். அளவு வச்சு 3.5 வச்சு இந்த டாட்டுக்கு உயரம் வந்து 3 இன்ச்சு. ஒரு ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பீஸ் நம்ம அளவு வச்ச பீஸில் உள்ள மார்க்கிங் வந்து 2வது உள்ள பீஸில் ஜாயின் பண்ணிடும். பாருங்கள், மார்க் ஆயிரும். அடுத்ததாக அந்த சென்டர் டாட்டில் இருந்து அந்த சென்டருக்கே பாருங்கள், அடுத்தது
இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கும். இப்படி 3 டாட்டுமே ஒரே அளவில் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். 3.5 இன்ச்சு மடக்கி ஓப்பன் சைடில் இருந்து ஒரு துணியை 3.5 இன்ச்சு மடக்கி அதில் 1.25 இன்ச்சு இந்த மெயின் டாட் வந்து பிடிச்சிருக்கேன். அடியில் பிடிச்சி உயரம் வந்து அந்த மெயின் டாட்டுக்கு 3 இன்ச்சு வச்சு அதை கொண்டு ஷார்ப்பாக நம்ம மார்க் பண்ணி விட்ருக்கோம். இந்த கப் ஷேப்பும் கையும் தான் ப்ளவுஸுக்கு நெக்கு எல்லாமே நல்லா இருக்கணும். மெயினாக கப் ஷேப்பு தான் ரொம்ப நீட்டாக இருக்கணும் நமக்கு. இந்த மார்க் வந்து தெரியும்படியாக கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லைன் வந்து நமக்கு ஓப்பன் சைடில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம். இது அந்த பாயிண்ட் வச்சுருக்க இடத்துல விரையாமலாம் நம்ம தைக்கலாம். ஆனால் புதுசாக பழகுறவங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறத சொல்லித்தரேன். இதில் ஏதாவது டவுட் எதுவும் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸில் கேளுங்க. அக்கிள் டாட் வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து பிடிப்போம், அதுக்கு மார்க் பண்ணியிருக்கு. மெயின் டாட் வந்து 1.25 இன்ச்சு பிடிக்க போகிறோம். 1.25 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தால ஓப்பன் டாட்டும் நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிக்க போகிறோம். பாருங்கள், இது டாட் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ முன் கப் ஷேப் வந்து நல்ல நீட்டாக நம்ம மார்க் பண்ணி பாயிண்ட் எல்லாம் போட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண பிறகு ரெண்டும் கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக இருந்தால் தான் இந்த டாட் வந்து கரெக்டாக பிடிக்கிறோன்னா நம்ம தைக்கும்போது நீட்டாக தைக்கணும் ஷார்ப்பாக, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த 2 பீஸையுமே ஒரே மாதிரி கட் பண்ணனால எந்த வித அளவும் மாற்றம் இல்லாமல் ஒரே அளவில் தான் இருக்குது. எப்போவுமே நம்ம இப்படி கட் பண்ணியாச்சுனாக்கி நமக்கு எந்த அளவும் மாறாமலே ஒரே அளவில் மெயின் பீஸும் லைனிங் துணியும் ஒரே அளவில் இருக்கும். அடுத்ததாக பின் துண்டு துணியை நம்ம மெயின் பீஸையும் லைனிங்கையும் பாருங்கள். ஆம்கோல் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன அளவில் இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக வரும். அளவு வந்து எப்போவுமே நம்ம கரெக்டாக வெட்டணும். பாருங்கள், பின் கழுத்து வந்து இது ஸ்டார் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். மாடல் வந்து இது வந்து தச்சு வரும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். மாடல் கழுத்து தான் இதுக்கு வந்து தைக்க சொல்லியிருக்கு. அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது தைக்கிற வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணும்போது பார்க்கலாம், என்ன கழுத்து நம்ம அந்த ஸ்டார் கழுத்தில் என்ன மாடல் வைக்கிறோம் அப்படிங்கிறத. பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ். அடுத்ததாக இந்த ஆம்கோல் பகுதியில் உள்ள பீஸ் தான் நம்ம வந்து ஓப்பன் ஜாயிண்ட் ஓப்பனில் ஹூக் வைக்கிறக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணுறோம். துணி கட் பண்ணும்போது எவ்வளவுக்கு நம்ம வந்து துணி வந்து ரொம்ப கழித்து வெட்டாமல் கரெக்டாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு துணி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பாருங்கள், இதுலலாம் சின்ன பிசுறு துணி தான், ஒரு 2 பீஸ் 3 பீஸ் தான் வரும். தேவைக்கு அங்கங்கே துணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக நம்ம வெட்டி போட்டுறக்கூடாது. கை வந்து பாருங்கள், பெரிய பார்டர் தான் நான் கைக்கு எடுத்திருக்கேன் இந்த துணிக்கு.
இந்த பட்டி பீஸ்னு ஒன்றுக்கு நம்ம மெயின் பீஸ் வைக்கல. அந்த மெயின் பீஸு இந்த கை துணி போக மீதி எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அளவு கூடுதலாக தான் இருக்குது. நான் இது நேர் பீஸில் தான் இந்த ப்ளவுஸ் துணி வெட்டினதுனால எனக்கு கை துணி போக மீதி இருக்கிற துணியில் இந்த மெயின் பீஸ் இந்த பட்டிக்குள்ளே மெயின் பீஸ் கட் பண்ணிக்கிடுறேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் எந்த இதுக்கும் கைக்கு துணி இல்லைன்னாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். டெய்லருங்கும்போது இந்த துணி தைக்கிறதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாலும் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். 1 மீட்டர் துணி தைக்க தேவைப்படுறவங்க 80 பாயிண்ட் துணியும் எடுத்துருவாங்க. ஆனாலும் அதை நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தைச்சி தான் கொடுக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்தது அட்டாச்சு ப்ளவுஸு. அதில் அந்த இருந்த அளவு வந்து 75 பாயிண்ட் தான் எனக்கு இருந்து. ஆனாலும் நான் 17 இன்ச்சு இறக்கம் போட்டு மீதி துணி ஃப்ரண்ட் பீஸ் வந்து பட்டிக்கு வந்து மெயின் பீஸ் வந்து வேறு இடத்துல என்ன எடுத்திருக்கேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருங்க. இப்போ எல்லா பீஸுமே வெட்டியாச்சு. கைக்குள்ள பீஸ் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கும் பொழுது தான் வெட்டணும். அது ஏன்னா மாடல் கை, அதனால அந்த கைக்கு வந்து மாடல் வந்து வைக்கணும் டிசைன் வச்சு. அதனால தான் இப்போ வந்து அந்த கை பீஸ் வந்து கட் பண்ணலை. எல்லா பீஸுமே நம்ம இப்போ ப்ளவுஸில் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓப்பன் பீஸ், முன் துண்டு, பின் துண்டு, பட்டி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கை வந்து நம்ம தைக்கும்போது வெட்டிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பழகுறவங்கனாலும் சரி தான். கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காங்க. துணி வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். நம்ம ஒரு சில துணிகள் வெட்டி பழவியாச்சுனாக்கி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். எப்போவுமே லைனிங் துணியையும் மெயின் பீஸையும் சேர்த்தே கட் பண்ணி பழகுங்க. அப்போ வந்து நம்ம பழகுறப்போ ரொம்ப ஈஸியாக தைச்சி பழகிடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி.